ஹலோ இன்டர்நெட், வெல்கம் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா புது சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஆப்ரிக்கா ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கென்யாவில் உள்ள நைரோபிக்கு போகிறோம். நைரோபியிலேருந்து எங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து பெரிய லாங் ட்ரிப்பு. 6 கண்ட்ரிஸ், ஆப்ரிக்காவில் உள்ள 6 நாடுகள் பார்க்க போகிறோம். யாருமே காட்டாத, யூடியூப்பில் காட்டாத நாடுகள்லாம் நாங்கள் காட்ட போகிறோம். தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த சீரீஸ்க்கு உள்ள போவோம் வாங்க. குட் மார்னிங் இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கென்யாவுக்கு வந்திருக்கோம். நேற்று இந்தியாவிலேருந்து கென்யா கிளம்பி வந்தோம். நைட்டு ஃபுல்லாக ட்ராவல்ன்றனால இன்றைக்கி 11 o'clock வரைக்கும் தூங்கியாச்சு. இப்போ தான் எழுந்திரிச்சு லஞ்ச் சாப்பிட்லான்னு பக்கத்தில் சப்பாத்தின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். கிப்பாச்சி டீ ஆர்டர் பண்ணேன். ஃபஸ்ட்டு டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. அப்பிடைசர் வந்து ஃபோட்டோவில் இருக்க அப்பிடைசர் வந்து சில்லி டூப் வாங்கினோம், வந்துருச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பார்க்குறதுக்கு. சூடாக இருக்கு. ஆவி பறக்கு. கீழே கனலில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த இது சூடாக இருக்கிறது. நான் தாலி வாங்கினேன். நான் ரைஸு, குலாப் ஜாமுன், பாலக் பன்னீர் கொடுத்துக்கோங்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மதியானம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ இங்கே உள்ள பக்கத்தில் மால் இருந்துச்சு, ஸ்ட்ரிப்ஸ் வரோம். நாங்கள் வந்து சுற்றிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து மார்னிங் வந்து சஃபாரி போகிறதுக்கு கூட வருவாங்க இங்கேருந்து. மினிலாம் இங்கே மாற்றணும். ஆமாம், மாற்றிட்டு ரெடி ஆயிடுச்சு. கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஹோட்டல் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு சஃபாரியில் பார்ப்போம். இன்னைக்கு காலையில் ஆயிடுச்சு. இங்கேருந்து நைரோபிலேருந்து கிளம்பி மசமராய் போகிறோம். பெட்டியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொண்டு கீழே வச்சோம்னா 8 மணிக்கு கார் பிக்கப் பண்ண வருது, வேன். அதில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். சீக்கிரமாக ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. வண்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வர காணோம். 8 மணி, நாங்கள் 8 ஆச்சு. இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இயற்கையாக வச்சுருக்காங்க. நிறைய மரம், செடி, கொடியெல்லாம் இருந்துச்சு. பார்த்து அது என்ன பெரிய அமைதியான இடம். அங்க ஏதோ வாலாட்டிட்டு நிக்குது வேற ஒரு அனிமல், என்னன்னு தெரியல. பெருசா இருக்கு. குருவி தானே. முதல் ஸ்டாப்பா ஹோட்டல்ல இருந்து கிளம்பி வந்து நிக்கிறோம். இந்த இடம் வந்து கிரேட் ரிஃப்ட் வேலியா. இது வந்து ஆப்பிரிக்காவை 2ஆ துண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலி. சோலி முடிச்சு. இது வந்து ரெட் சீல இருந்து கீழே மொசாம்பிக்ன்ற கண்ட்ரி வரைக்கும் போகுது. மொசாம்பிக் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நார்த்தா இருக்கு. அது வரைக்கும் இந்த வேலி போதான் ஒரு. ஆமா, ஃபியூச்சர்ல என்னைக்கோ வந்து இது வந்து 2ஆ பிரிஞ்சாலும் பிரிஞ்சிடும் ஆப்பிரிக்காவை. எதோட சேரும் அது? தனி ஐலண்ட் இதாயிரும். ஆமா, ஒரு கான்டினென்ட் ஆயிரும். சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படி நிக்க வச்சாங்க. அடுத்து கிளம்புவோம் இருக்காங்க. பாத்ரூம் ஒண்ணா போய் கொண்டிருக்கேன். ஆமா, பாத்ரூம் வண்டிக்குள்ள இருக்கலாம். வெளியே வந்து டீ காபி சாப்பிட்டு தம்ம அடிச்சு வண்டி காமனா நினைக்கும். கிளம்புமா. இந்த படத்துல பார்த்தோம்னா ஈஜிப்ட்ல இருந்து கீழே வரைக்கும் போற இந்த ஆப்பிரிக்கன் ட்ரிஃப்டை வந்து காமிச்சிருக்காங்க. இது பேர் சொமாலியா பிளேட். தனியா போறதுன்னு சொல்றாங்க. இது கென்யாவையும் தாண்டி போகுது. ஈக்குவடார் வந்து கென்யாவை கிராஸ் பண்ணுது, கட் பண்ணுது. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது ஈஜிப்டில் ஆரம்பித்து கீழே மொசாம்பிக் வரைக்கும் போகுது. இது வந்து இந்த சொமாலியா பிளேட்டுன்னு ஒன்று வந்து 5 to 10 மில்லியன் வருஷத்தில் தனியாக பிரிச்சிருன்றாங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1/2 சென்டிமீட்ரு வந்து நகலுது. இந்த ரேட்டில் போனால் இன்னொரு 50 லட்சம் வருஷத்தில் மாறும், தனியாக பிரிஞ்சிடும்.
நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. ஒரு வழியா ஒரு 6 hours கிளம்பி அப்படி வந்தாச்சு. இதுதான் ரைனோ கேம்பிங் கிரவுண்ட். ஆமா, இது ரவுனா கேம்ப் கிரவுண்டா. இங்க ஒரு டென்ட் தருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இது பார்த்தா டென்ட் மாதிரி இல்ல, ஒரு நல்ல ஜம்முன்னு ஆமா ஒரு ஜம்முன்னு ஒரு கல்லு கட்டணும். கல்லு கட்டத்துல 2 கட்டில போட்டு வச்சிருக்காங்க. நேரா ஒரு பாத்ரூம், அதோட முடிஞ்சது. அவ்வளவுதான். ஆனா டீசெண்டா இருக்கு. ஆமா, டீசெண்டா இதெல்லாம் இல்ல. பாத்ரூம் ஒழிச்சு 2 நாளைக்கு வச்சிருக்காங்க. இதுதான். கொசு வேலை வேற இருக்கு. சோ ஆமா, இங்க ரொம்ப கொசு கடிக்கும்னாங்க. ஆமா, சரி. அடுத்து சாப்பிட வர போனோம். ஆமா, எல்லா இடத்துலயும் செருப்பு இவங்க தனியா வச்சிருக்காங்க. இங்க ரூம்குள்ள போடுறதுக்குன்னு. அங்கேயும் கென்யாலயும் வச்சிருந்தாங்க. கென்யா இல்ல, நைரோபிலயும் வச்சிருந்தாங்க. இப்ப இங்கேயும் இருக்கு. சரி, சாப்பிட போவோம். ஆனா 4 மணி நேரம் சரியான ரோடு போட்டு ஒழுக்கி எடுத்தாங்க. நடுவுல ஒரு 2-3 இடத்துல இதெல்லாம் பார்த்தோம், ஜீப்ரா எல்லாம் பார்த்தோம். ஜீப்ரா இருந்துச்சு, ஆனா எடுக்க முடியல. குலுக்கு குரங்கு ஒண்ணு ஓடிச்சு, மான் இருந்தது. ஆமா, கரீப் இதுவும் இருந்துச்சு, வைல்ட் பீஸ்டும் இருந்துச்சு. சரி, இனியும் இன்னும் நிறைய பாப்போம்ல. இன்னொரு 1 hourக்குள்ள சாப்பிட்டுட்டு ரெடி ஆகி அடுத்த சஃபாரிக்கு போறோம். சோ ரெடி ஆகும். கேம் டிரைவ் அது பேர். அடுத்து போவோம். லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது. துவரம்பருப்பு மாதிரியே இருக்கு, பட் அது என்னன்னு தெரியல. அப்புறம் ஸ்பெக்காடி வச்சிருந்தாங்க, மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், சிக்கன், பொட்டேட்டோ. சிம்பிளான சாப்பாடு, பட் அடிச்சு முளக்க வேண்டியதான். மானோட கொண்டைய மானோட ஏதோ ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்குது. மாடா இது? அதுவா? அது இதுவா? நேர கக்கூஸ் தெரியுது. ஜென்ஸ் கக்கூஸும் ஓப்பனா இருக்கு, மூடி கிடையாது. எல்லாம் ஃப்ரீ தான். பாத்துக்கோ, இதுக்கு தான் நான் இதை எடுக்க மாட்டேன். இந்த இது கொடக்குன்னு ஜாஞ்சிக்கும். அப்படியா? இங்க ஒரு இது இருக்கு. என்னது? என்ன? கேம்ப் ஃபயர். நைட் போடுவாங்களா என்னன்னு தெரியல. கேம்ப் ஃபயர் அது நல்லா தான் ஜம்முன்னு இருக்கு பார்க்கறதுக்கு. இங்கிட்டு காடு, யானை எதுவும் வருதா என்னன்னு தெரியல. யானை வந்தா இது வேலி போட்டுருக்காங்கல்ல. தெரியல, ஏதோ ஸ்மோக் போட்டிருக்காங்க. இதுக்குள்ள ஏதோ ஸ்மோக் பண்ணி என்ன பண்றாங்கன்னு தெரியல. எப்பா நம்ம ஹனிமூன் கொண்டாடுறோமா? சைலன்ஸ், ஹனிமூன் பேடு. சத்தம் போடாதடா. இதெல்லாம் பாரு, முன்னாடி இது போட்டிருக்கேன், டென்ட் மாதிரி தான் இருக்கு. ஆமா, நம்ம இருக்கிறது ஃபுல்லாவே கட்டடம். 1975. ஆமா, அந்த முதல் இது மட்டும் தான். இதுலயும் பின்னாடி எல்லாம் இந்த டென்ட் மாதிரி இருக்கு. ஆமா, என்ன இதுன்னு தெரியல. இதுதான் நம்பரு. ஓ, அப்படி இருக்குமாடா? ஓ, பின்னாடி அந்த பக்கம் என்ட்ரன்ஸ், அது இன்னொரு ரூம், இது நமக்கு பாதி. ஓகே ஓகே, அது வந்து டென்ட்டா இருக்கு பின்னாடி உள்ள டென்ட். ஓகே ஓகே. சஃபாரிக்கு ரெடி ஆயாச்சு. கிளம்பி வந்து வாசலில் நிற்கிறோம். எங்களோட கார் இன்னும் வரல, ஆனால் எல்லாருக்கும் கார் வந்து வெயிட் பண்ணும் போல். ஸோ வேறு யாருக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நாங்கள் காருக்கு வெயிட் பண்ணுறோம். ஸோ 4 o'clock வரும். நாங்கள் 4 o'clock ஆயிடுச்சு. நாளை காணும். என் வீட்டுக்கார் பயங்கரமாக கேமரா எடுத்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, விலங்கெல்லாம் எடுக்கிறது.
மண்டேலே ஃப்ளாஷ் திறக்குது, பட்டு ஆனால் ஃப்ளாஷ் அடிக்கல.